ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வி ஹவ் சீன் ஆல்பபெட்ங்கிறது ஒரு லாங்குவேஜ்ல ஒரே ஒரு ஆல்பபெட் தான் இருக்கும். இங்கிலீஷ் ஹேஸ் ஒன்லி ஒன் ஆல்பபெட் அண்ட் தட் ஆல்பபெட் கண்டெய்ன்ஸ் 26 லெட்டர்ஸ் இல்லையா? அந்த 26 லெட்டர்ஸ்ல ஸோ வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் தேர் ஆர் 5 வவல்ஸ். லெட்டர்ஸா பார்க்கும்போது 5 வவல்ஸ் தான், பட் வி ஆர் ஹேவிங் மோர் தென் 19 வவல்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, சவுண்ட்ஸா பார்க்கும்போது நிறைய இருக்கு, பட் லெட்டர்ஸா பார்க்கும்போது ஒன்லி 5 வவல்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஒன்லி 5 வவல்ஸ் ஆர் த, பட் அதே நம்ம சவுண்ட்ஸா பார்க்கும்போது we will be having more. And then letter Y பார்த்தீங்கன்னா sometimes it will act as vowel. ஸோ வவல்னா என்ன? நம்ம உயிரெழுத்துக்கள்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதுதான் வவல்ஸ். நமக்கு தமிழ்ல வந்து குறில் 5 இருக்கும், நெடில் 7 இருக்கும். அ இ உ ஏ ஓ, குறில் ஆ இ அது மாதிரி தனித்தனி லெட்டர்ஸாவே நமக்கு இருக்கு. இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து குறில் தனியா நெடில் தனியா இருக்கு, அதை வச்சு நம்ம ஈஸியா ஃபார்ம் பண்ணிடும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. ஸோ தே ஆர் ஒன்லி 5 லெட்டர்ஸ். அண்ட் தென் சம்டைம்ஸ் ஒய் வில் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் வவல்ஸ். எப்படி நம்ம உயிரெழுத்துக்கள் இல்லாம நம்ம எந்த வேர்டும் வார்த்தையும் தமிழ்ல எழுத முடியாதோ, அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல வவல்ஸ் இல்லாம எந்த லெட்டர்ஸும் எந்த வேர்ட்ஸுமே இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஸ்கை, இதுல பாத்தீங்கன்னா ஏஇஐஓயு எதுவுமே வவல்ஸ் வரல. ஆனா திஸ் ஒய் ப்ரொடியூசஸ் த சவுண்ட் ஐ, ஸ்கை. ஓகே, அப்ப லெட்டர்ஸ் வந்து மேட்டர் கிடையாது, அந்த சவுண்ட் தான் வவலுடைய சவுண்ட். ஸோ அந்த வவல் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றது தான் நமக்கு இங்க முக்கியம். அந்த வவலா அது பிரசன்டா இல்லை, அதனால இதுல வந்து வவல் இல்லாம இந்த லெட்டர் வேர்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ ஒய் கூட சம்டைம்ஸ் வந்து ஒய்க்குன்னு தனியா அதுக்கான சவுண்ட் ஏவும் இருக்கு, அது கூடவே வந்து இட் வில் ஆக்ட் ஆஸ் வவல் இன் சம் பிளேசஸ். இதெல்லாம் நம்ம அந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எல்லாம் படிப்போம், எந்தெந்த டைம்ல ஒய் வந்து ஐ சவுண்ட் வரும் அப்படின்னு டீட்டெயிலா படிப்போம். அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒய்யும் சம்டைம்ஸ் வவலா ஆக்ட் ஆகும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த லெட்டர் சவுண்ட்ஸ் இதுவும் வவல் சவுண்ட் இல்லாம எந்த வேர்டும் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாம இப்போ பார்க்க போறது இப்போ வவல்ஸ்னா என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நமக்கு எப்படி உயிரெழுத்துக்கள் ஏதோ அதே மாதிரி தான் இங்க வவல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நாம் அதை பேசும்போது நம்ம எங்கேயுமே பிளாக் ஆகுது, நாக்கால இல்ல பல்லால கடிச்சுக்கிட்டோ இல்ல நாக்கு இது அது ஓப்பனா தான் நம்ம சொல்லணும். ஆ, நீங்க ஏஇஐஓ சொல்லி பாருங்க. ஏ இ ஐ ஓ யூ. எங்கேயாவது உங்களுக்கு வந்து மவுத் க்ளோஸ் ஆகுதா, இல்ல ஏதாவது நாக்கோ இல்ல பல்லையோ கடிச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒன்று வந்து தடுக்குதா? எதுவுமே தடுக்காது. ஓகே, ஃப்ரீயா வந்து ஓப்பன் ஆகும். ஏ இ ஐ ஓ யூ. அதே மாதிரி தான் ஷார்ட் வவல்ஸும் அ ஏ இ ஓ ஆ, அதுவும் அப்படிதான் வரும். ஸோ ஓப்பன் மவுத்ல நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது தான் வவல்ஸ், உயிரெழுத்துக்கள். ஃப்ரீ ஏர் ஃப்ளோ இருக்கும், தொண்டையில இருந்து வாய் வரைக்கும் ஃப்ரீ ஏர் ஃப்ளோ இருக்கும். இட் கேன் பி சஸ்டைன்ட் ஆர் சங்னா, அது ஃப்ரீ ஏர் ஃப்ளோல இருக்கிறதால நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம எவ்வளவு லிட்டர் ராகமா இழுக்கலாம், நம்ம எப்படி வேணா இழுக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஸ்ட்ரெஸ் பண்ண முடியும், இழுக்க முடியும், இது இழுத்து பாடலாம். இப்ப இதே நான் வந்து இது பியோட சவுண்ட் வந்து அதை உங்களால இழுத்து பாட முடியுமா? முடியாது இல்லையா? சோ வவல்ஸ்க்கு மட்டும்தான் அந்த இது இட் கேன் பி சஸ்டைன்டா சங். ரொம்ப நேரம் நம்ம தாக்கு பிடிச்சி என்ன பண்ணலாம், இழுத்து பாடலாம். அதே மாதிரி சத்தமாவும் பேசலாம், கம்மியாவும் பேசலாம். ஆன்னு சொல்லலாம், ஆன்னு சொல்லலாம். அது ப சவுண்ட சத்தமாவும் இதாவும் சொல்லி பாருங்க. உங்களால வால்யூம் ரைஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ண முடியுதா? முடியாது. அதே மாதிரி இட் இஸ் வாய்ஸ்டு. வாய்ஸ்டு சவுண்ட் முக்கியமா ஸ்போனிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்கும். வாய்ஸ்டுன்னு ஒண்ணு இருக்கும், அன்வாய்ஸ்டுன்னு ஒண்ணு இருக்கும். வாய்ஸ்டுனா நம்ம வோக்கல் கார்டு வந்து வைப்ரேட் ஆகும். இப்ப நீங்க ஏ அப்படின்னு சொல்லும்போது இங்க கையை வச்சு பாருங்க, இங்க வைப்ரேட் ஆகும். ஏ சொல்லுங்க, எஸ்ஸோட சவுண்ட் வைப்ரேட் ஆகுதா? அப்பனா அது வாய்ஸ். ஓகே, ஸோ வாய்ஸ்டு சவுண்டுனா உங்க வோக்கல் கார்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான், ஏன்னா இப்ப பெரிய பெரிய வேர்டுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்ப வந்து என்ன பண்ணுவோம், அந்த வேர்டை வந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா, 4 லெட்டரா அது பிரிச்சு அந்த மாதிரி சொல்லி கொடுப்போம் இல்லையா, அப்படிலாம் சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு பேர் சிலபிஃபிகேஷன் பேர். ஸோ அந்த சிலபல் ஸ்பிளிட் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்லயும் ஒரு வவல் இருக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம அந்த லெட்டர்ஸை வந்து பிரிப்போம். ஓகே, சோ அப்ப அப்படி பிரிக்கும் போது அப்ப அந்த ஒவ்வொரு இதுலயும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த இது பசங்களை இப்படி கையை வச்சுதான் நம்ம பண்ண சொல்லுவோம். ஓகே, அப்ப சவுண்ட் எல்லா வவல்ஸுமே வாய்ஸ்டு தான். கான்சனன்ஸ் வந்து சிலது வாய்ஸ்டா இருக்கும், சிலது வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கும். ஓகே, ஆனா வவல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாய்ஸ் தான்.
கண்டிப்பா உங்க வோக்கல் கார்டு வந்து வைப்ரேட் ஆகும் நம்ம வவல்ஸ் பேசும்போது. ஓகேவா? ஸோ இப்போ வவல்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் கிளாசிஃபிகேஷன் கிடையாது. நம்ம கன்வீனியன்ஸ்க்காக, நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ், டிப்தாங்ஸ், ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸ் அண்ட் ஸ்வாஸ் ஸ்வா. ஓகே, இதுதான் 5 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். இதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஷார்ட் வவல்ஸ் மட்டும்தான். ஓகே, ஷார்ட் வவல்ஸ் என்னன்னா அ, எ, இ, ஆ, ஓகே, இதான் ஷார்ட் வவல்ஸ். 5 ஷார்ட் வவல்ஸ். அந்த லெட்டர்ஸ் வருது இல்லையா, 8 அந்த 26 லெட்டர்ஸ்ல வர 5 லெட்டர்ஸும் ஷார்ட் வவல்ஸ். லாங் வவல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் கிராஃபியமா வராது, இண்டிவிஜுவல் லெட்டரா வராது. டூ லெட்டர்ஸ் கம்பைன் ஆகி தான் லாங் வவல்ஸ் வரும். ஓகே, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஷார்ட் வவல்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, மேல இப்படி ஒரு யூ மாதிரி இப்படி ஒரு சிம்பிள் லெட்டர் மேல போட்டிருந்தாங்கன்னா, AEIOU மேல, இட் மீன்ஸ் இட் இஸ் எ ஷார்ட் வவல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஷார்ட் வவல். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த ஒவ்வொரு லெட்டர், ஒவ்வொரு வவலோடைய சவுண்டு, அதை வச்சு அது வேர்ட்ஸ், அதை மட்டும் நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா?